Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் படித்து வந்த 13 வயதுடைய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த 3 ஆசிரியர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் புகாரளித்தும் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பெற்றோர்களும் உறவினர்களும் பொதுமக்களும் அந்த பள்ளியை முற்றுகையிட்டு நேற்று தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். போராட்டத்திலே ஈடுபட்ட பிறகு மறைத்து வைக்கப்பட்ட 3 காமுகர்களாக மாறிய ஆசிரியர்கள் சின்னசாமி, பிரகாஷ், ஆறுமுகம் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டனர். மாணவிக்கு 3 பேரும் கொடுமையான ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலே கூட்டு பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் மாணவி கழிப்பறையில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். மாணவிக்கு சொல்ல முடியாத பல துயரங்கள், அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு சமமாக பார்க்கக்கூடிய, கடவுளுக்கு சமமாக போற்றக்கூடிய, கடவுளாக பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் காமகன்களாக மாறிய சம்பவம் அந்த பள்ளியையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நேற்று கருப்பு நாள் என்று சொல்லலாம். பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்காக, மாணவிக்காக, அந்த குழந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக அவர்கள் வீதியை இறங்கி பள்ளியை முற்றுகையிட்டு போராடிய பிறகு கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட உடனடியாக அவருடைய புகைப்படங்கள் கூட வெளியிடவில்லை. ஏனென்றால் இந்த வழக்கை எப்படி திசை திருப்பலாம் என்றுதான் இவர்கள் தொடர்ந்து 3ஆம் தேதி அளிக்கப்பட்ட புகாருக்கு பிறகு தொடர்ந்து 3 நாட்கள் இந்த வழக்கு காலதாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளியிலே மாணவிகளுக்கு அளிக்கக்கூடிய பிரச்சனை, இந்த புகார் தொடர்பாக தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்ட உடனடியாக மேல் நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருந்தால் சிறிது அந்த உறவினருக்கும் பெற்றோருக்கும் சற்று ஆறுதலாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு கூட இந்த அரசாங்கமும் காவல்துறையும் வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறது என்பதுதான் வேதனையுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இந்த துயரம் அவர்களை கவ்வி இருக்கிறது. தங்களுடைய பிள்ளை படித்து சமூகத்தில் பெரிய ஆளாக வளர வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு அனுப்பி வைத்தால் வேலியே பயிரை மேய்வது போல காமுகன்களாக மாறிய அந்த ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட மனித மிருகங்களாக அந்த மாணவியை சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிதைக்கப்பட்ட மாணவி தனக்கு சொல்ல முடியாத துயரத்தை அவர் சொல்லுகிற பொழுது கல் நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. எப்படியெல்லாம் அந்த சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சிறு பரிதவிப்பு கூட இல்லாமல் இந்த காமுகன்கள் இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தை மிருகங்கள் போல வேட்டையாடி இருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். அதற்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலம் இன்னொரு பள்ளியில், இன்னொரு தமிழகத்தில் மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கு இவர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் இன்றைய பிரச்சனையுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. இந்த 3 ஆசிரியர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பரிசோதனைகள், இவர்களுக்கு எடுக்கப்படக்கூடிய விஷயங்கள், அதற்கு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்பது வெளிப்படைத்தன்மையோடு இந்த காவல்துறை நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே இதே போன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 8 பள்ளி மாணவிகள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓமலூரிலே ஒரு பள்ளி மாணவி சீரழிக்கப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூரிலே ஒரு 16-17 வயது மதிக்கத்தக்க 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தனியார் பள்ளி மாணவி சீரழிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று கடலூர் பகுதியிலே ஸ்ரீமுஷ்ணம் அருகே மாற்றுத்திறனாளி ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற ஒரு ஆரோக்கிய ரொசாரியோ என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது அரங்கேறி வருகிறது. மதுரவாயில் பூங்காவில் விளையாட சென்ற சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த சினிமா துணை நடிகர் ஹரி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் தொடர்ந்து தினந்தோறும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு அளவில்லாத அளவிற்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான். இன்று காலையில் கூட திருச்சி அருகே இருக்கக்கூடிய மணப்பாறையிலே தொடக்கப்பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அங்கு இருக்கக்கூடிய மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் புகார் அளித்திருக்கிறார்.
தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையும் அரசும் வேடிக்கை பார்க்கிறதோ என்கிற அச்சம் பெற்றோர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனை போக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தினேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.